தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அரசியல் காரணங்களுக்காக தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவைக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் TN ரைசிங் என்ற பெயரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது முதலமைச்சர் முன்னிலையில் 43,844 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,709 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்தி தொழில் மேம்பாட்டிற்காக கோவை ஆவாரம்பாளையத்திலும், வார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டிற்காக மூப்பேரிபாளையத்திலும் திறன்மிகு மையங்கள் அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். ஜவுளி, பம்ப் உற்பத்தி மற்றும் வார்ப்பு தொழில் ஆகிய துறைகளில் பெயர் பெற்றது. இந்த தொழில் நிறுவனங்கள் தங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதையும், சிறு குறு மற்றும் தொடக்க நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களிலிருந்து பயனடைவதையும் உறுதி செய்ய பம்ப் உற்பத்தி மற்றும் வார்ப்பு தொழில்களுக்கான திறன்மிகு மையங்கள் நிறுவும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய மு.க.ஸ்டாலின், தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 15 முறைக்கு மேல் கோவைக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் பிரிக்க முடியாது என்று கூறிய முதலமைச்சர், வெளிப்படைத்தன்மையுடன் தங்கள் அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படுது. திறன்மிக்க படிச்ச இளைஞர்கள் இங்க இருக்காங்க. பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழல் இங்க நிலவுது. சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. தொழில் முதலீடுகளை கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல என்றும், வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகளோடு போட்டி போட்டு முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்ச போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள்ல நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. கடந்த 4.5 ஆண்டுகளில் 29,69,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறிய முதலமைச்சர், தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான காரணங்களை விளக்கினார். 25 ஆண்டுகள் முன்னோக்கி சிந்தித்து திட்டங்களை தீட்டி வருவதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார்.